5:15 மணிக்கு எழுந்திரிச்சேன். பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு. இங்கே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. வாசல் பெருக்கணும், கோலமும் போடல. சரி பொறுமையாக செஞ்சுப்போம், இன்றைக்கி லீவு தானே. துணியெலாம் காய வச்சுருந்தேன், இன்னும் எடுக்கவே இல்லை. நைட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது, மழை வருமா என்னன்னு சொல்லிட்டு. மழைலாம் அந்தளவுக்கு வரல. இந்த மாடியில் நின்று பார்க்கும்போது கோவிலோட கோபுரம் தெரியுது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. காலையில் தினமும் எழுந்திரிச்சு பார்த்துட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இங்கே பக்கத்தில் மரம்லாம் இருக்குது. வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இந்த வீட்டில் தண்ணி செட் ஆகலையா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி வருது. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி தோணுது. ரோஷன் மித்தி 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் விளக்கேற்றல, விபதி மட்டும் வச்சுட்டு கோலம் போடணும். கோலம் போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த அரிசி மாவில் போடலான்னு ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்கு வரவே மாட்டேங்குது. கையில் வச்சு போட்டு கஷ்டமாக இருக்குது. நம்ம அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணணும். நம்ம கோலம் மாவில் பொறுத்த விட அரிசி மாவு ஊற வச்சு போட்டால் அங்கே நல்லாயிருக்கும். பார்க்கலாம், என்றைக்காச்சும் அரிசி ஊற வைக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு வாரம் வச்சு நம்ம கோலம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டிருக்கேன், காமிக்கிறேன். ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். கோலம் மாவு வாங்கிட்டு வரல. சரி, அதை வாங்கிட்டு வரது கூட சின்ன வாசலாக தான் இருக்குது. நம்ம எதுக்கு அதை வாங்கிட்டு வரணும், நம்ம அரிசி மாவுலேயே போட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோலம் தான் போட்டது. ரெடிமேட் அரிசி மாவு வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். வெளியில் இருக்கிற வேலையை முடிச்சாச்சு. கிச்சனில் வேலை பார்க்கணும். கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். இனிமே இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுமே கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் தான் எழுந்திரிச்சு வேலையை பார்க்கணும். கரெக்டாக மணி ஒரு 8:30க்கெலாம் வேலையை முடிக்கணும். வெளியில் அனுப்பிச்சிருந்தேன். மட்டனும் இறாலும் மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிடணும். சரி, நான் செஞ்சுட்டு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். கிச்சனில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை மட்டும்தான். கிச்சன் முழுக்கவே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா துடைச்சி வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். சாதம் வடிக்கணும். அதுக்கப்புறம் முட்டை வச்சுருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். டேபிளுமே எடுத்துட்டேன். ரோஷன் கேட்டுகிட்டே இருந்தான், இந்த ஃபிஷ் மட்டும் மாற்றி உள்ளே வச்சிடணுமா அப்படின்ட்டுனா, அதனால் அந்த டேபிளுமே மாற்றிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை மட்டும்தான். டைம் ஆகிடுச்சு. சண்டேனாலுமே எப்படியா இருந்தாலும் டைம் ஆகிடும். இன்னும் ஒரு 1/4 ஹவர் தான் இருக்குது. டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக மணி ஒரு 10-10:30 மணிக்கு தான் சமையல் வேலையெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். கழுவுன பாத்திரம் கீழே எடுத்து வச்சுட்டு அம்மா வெயிட்டாக இருக்கு வேறு. சரியான வெயிட்டாக இருக்குது. அரிசி கழுவிட்டேன். சாதம் ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபனுமே ரெடி பண்ணிடணும். இட்லி ஊற்றிட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். தோசை ஊற்ற டைம் ஆகிடும். சாதம் பொறுமையாக வேகட்டும். அதனால் சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். சண்டே எதுவுமே எடுத்து சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, புதன்கிழமை வேறு விநாயகர் சதுர்த்தி வருதுங்களா, அப்போ நம்மளால் சமைக்கவும் முடியாது நான்வெஜ்ஜில். சரி கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கன்னு 4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 1/2 kg இறா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். க்ளீன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த கத்தி வேறு அந்தளவுக்கு கட்டே பண்ணாது. போய்ட்டு ப்ரஷ் பண்ணுங்க 2 பேரும். மட்டன் கட் பண்ணிட்டேன். 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. பாத்திரத்துலேயே போட்டு வேக வச்சுக்கிறேன்.
இது எப்படி இருந்தாலும் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுட்டா கொஞ்சம் பொறுமையாக வேகும். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டேன். வேறு எதுவும் தேவையில்லை. குழம்பு தான் வைக்க போகிறேன். எறா க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் டைம் ஆகிடும். அதுக்குள்ளே முட்டை வந்து வேகட்டும். ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் கூட முட்டை இருந்ததுன்னா ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன். அதனால் கொஞ்சம் ஸ்டாக்கு வச்சுருக்கேன். காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வர சொல்லணும். 3 அடுப்புமே ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இந்த எறா க்ளீன் பண்ணிடுறேன். சென்டரில் இருக்க குடல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இது சின்னதாக இருக்குது, அதனால் கத்தி யூஸ் பண்ணி எடுக்கிறேன். பெரிய இறாலாக இருந்தால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இறை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பொடியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். வெந்துட்டு இருக்குது, முட்டை வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மட்டனுமே வெந்துடுச்சு, போதும். குழம்பு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகும். மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் எறா தொக்கு, அப்புறம் எறா ஃப்ரை பண்ண போகிறேன். இருக்கிறதே கொஞ்சம் தான், அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். மட்டன் குழம்புக்கு வந்து அரைச்சி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸ் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அரைச்சிட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும். எறா தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை 2 குழம்புக்குமே சேர்த்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. தண்ணி நிறையவே வச்சுருந்தேன், நல்லா தண்ணி வத்திடுச்சு. இதே பாத்திரத்துலேயே வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கிறேன். நான் சும்மா வந்து மட்டன் அப்படியே தான் வேக வச்சேன். சூப்பு வந்து போட்டு குடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போடலாம். அது சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படியே வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்காகவே நான் அப்படியே நார்மலாக போட்டு வேக வச்சுட்டேன். சோம்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு எதுவுமே கிடையாது. போயிட்டு வாங்கிட்டு வரணும், டைம் ஆகிடுச்சு. ரோசன் தான் வீட்டில் இருக்கோம், அதனால் போகல. கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் தக்காளியுமே சேர்த்துட்டேன். வெந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த அடுப்புலேயுமே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து எறா சமைக்கணும். கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளியும் சேர்த்தே போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். போதும். இது வந்து எறாக்கு வச்சுக்கிறேன். கொஞ்சம் மாற்றி மாற்றி சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்குவேன். எல்லாமே வதக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. நார்மலாகவே வந்து மட்டன் இல்லைன்னா சிக்கன் குழம்பு வைக்கும்போதுலாம் கூட நல்லாயிருக்கும். மட்டன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து மட்டன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து சேர்க்குறேன். இன்னும் மறந்து போயிட்டேன், போடவே இல்லை. வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தண்ணியோடவே போட்டுக்கிறேன். மட்டன்னா தண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, போதும். இதுக்கு மேலே தண்ணியெலாம் வைக்க வேணாம். பொறுமையாக வேகட்டும். உப்பு காரம்லாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சமாக இதில் வந்து எறா சேர்த்துக்கிறேன். போதும். அப்படியே நம்ம அப்படியே தொக்கா பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே ட்ரையாகவும் பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். நல்லா வதங்கட்டும்.
இறால் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது. குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா செம்ம சூப்பராக இருக்குது. இறை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருப்பேன். சுத்தமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப அதிகமாக வேணாம், போதும். மட்டன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் வேணும்னா பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுக்கிறேன். குழம்பு கொதிக்கும் போது தான் கரம் மசாலா தூள் போடணும். முன்னாடி போட்டுட்டா ஒரு மாதிரி கசக்கும். அதனால் இப்படியே வெறுமனே வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இறாலே வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அது நல்லா வெந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும். இறா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்பு கரெக்டாக இருக்குது. இறா எப்படி இருக்குன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. 3 அடுப்புமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து இறா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து இறா வந்து தொக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்குது. போதும், ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இறா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாமா? இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மட்டன் குழம்புலையும் போட்டுக்கிறேன். என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிச்சு. இதை சேர்த்தா தான் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஓகே, இறால் தொக்கு ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். மட்டன் குழம்பு வந்து வேகிறதுக்கு டைம் ஆகுமா என்னன்னு தெரியல. இந்த கரண்டியில் பார்த்தா தான் கரெக்டாக அளவு தெரியும். குழம்பு போதுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணுமா என்னன்ட்டு. போதும். இறா ஃப்ரையுமே ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இருந்த பேட்சுமே போட்டுட்டேன். இறா வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. மட்டன் குழம்புமே வெந்துருச்சு. இந்த அடுப்புமே ஆஃப் பண்ணிக்கிறேன். இறால் மட்டும்தான் ரெடி ஆகணும். மற்றது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிடணும். எல்லா சமையலுமே முடிச்சிட்டேன். நான் என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக 10 மணிக்கு முடிக்கலான்னு பார்த்தேன். 10:30 ஆக போகுது. ரோஷன் மித்தி 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து இடியாப்பம் வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டாங்க. எப்படி டைம் ஆகிடும், அதனால் அவங்களுக்கு மட்டும் இடியாப்பம் வாங்கி கொடுத்துட்டேன். சக்கரை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. புது வீட்டில் இருக்கிற சண்டே விலாகு. இன்றைக்கி நான் என்னென்ன ஸ்பெஷலாக வந்து சமைச்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லஞ்சுக்கு வந்து சாதம் செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து சமைக்க முடியாது. சாதம் வச்சுட்டேன். டிஃபனுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. நேற்றுக்கு வச்ச ரசம் இருக்குது. இடியாப்பம் வந்து வெளில வாங்கிட்டோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் கொஞ்சம் இருக்குது. தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. இதை வந்து ஸ்பெஷலாக வந்து சண்டே சமையல் மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து இறா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ரோஷனுக்கு மட்டும்தான். இதை வந்து இறா தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். சண்டே ஸ்பெஷல் எல்லாமே சமைச்சாச்சு. சமைச்சது எல்லாமே வந்து பிளேட்டில் போட்டுக்கலாம். எனக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மட்டன் குழம்போடலாம் இடியாப்பம் சாப்பிட்டதே இல்லை. சும்மா ஒரு இட்லி போதும். கொஞ்சம் ஹெவியாக இருக்கா, அதனால் போதும். ஒரு இடியாப்பம் ஒரு இட்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2த்துக்குமே வந்து மட்டன் குழம்பு இப்படியே ஊற்றிக்கிறேன். வந்து சாதம் வச்சுக்கிறேன். சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஆறிடும். அதனால் வந்து சாதம் வச்சுக்கிறேன். சாதத்துக்கு வந்து இறா தொக்கு வச்சுக்கிறேன். முட்டை வச்சாச்சு. கொஞ்சமாக வந்து இறா ஃப்ரை சேர்த்துட்டேன். இவ்வளோ நேரம் கிச்சனில் நின்று வேலை பார்த்ததே சாப்பிட்றது தான். பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இடியாப்பத்தோடு வந்து மட்டன் பாயாலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சமைச்சதே இல்லை. சூப்பராக இருக்குது. எல்லாமே கொஞ்சமாக பார்ப்போம். எறா நல்லா இருக்குது. எறா ஏன் நம்ம இத்தனை நாளாக ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எறா தொக்குமே நல்லாயிருக்கு. சும்மா வீடியோக்காக சாப்பிட்டது. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இப்போ சாப்பிடல, இன்னும் அவங்க வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நாள் இல்லை, ஒரு வேலையாச்சும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். சண்டேயில் வந்து 3 டைமும் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம். அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே, நாளைக்கு லாகில் பார்ப்போம். பாய்.